சரி இங்க வாயேன் வா. தர்ஷா, இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன்டா, இந்த சொத்து எனக்காக இல்ல, உனக்காண்டிதான்டா. மொத்த சொத்தையும் அப்படியே அண்ணன் வந்ததும் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருவேன்டா. என்னைக்கு இந்த சொத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கறேனோ அன்னைக்கு சத்தியமா இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். சித்தப்பா, நீயே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு நான் இருக்கேன். இப்போ உடைச்சு சொல்றேன், எனக்கு ஞான சித்தப்பாவை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஞான சித்தப்பா செல்ஃபிஷா இருக்காரு, அவருக்காக சொத்து கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நீ அப்படி இல்லையே சித்தப்பா. உங்க பேர்ல எழுதி வச்ச சொத்தை வேணான்னு திருப்பி கொடுக்கறதுக்கு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்க. உங்களை போய் யாராச்சும் குறை சொல்லுவாங்களா சித்தப்பா? இது போதும்டா, இது போதும். யாரும் என்ன எதுவும் செய்ய முடியாது. ஐயோ நோ நோ, நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க கதிர். இனிமேல் இந்த வீட்ல நீங்க பண்ற அட்டகாசத்தை எல்லாரும் பொறுத்துக்கிட்டா கூட நான் பொறுத்துக்க மாட்டேன். இனிமேல் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு தப்பான அடிக்கும் ஒரு பதிலடி விழத்தான் செய்யும். நான் யாருன்னு காட்டுறேன். யாரு நீ? யார் நீ? ரொம்ப தான் துள்ற. ஓடி வழியா ஓ. பயந்துட்டேன். இந்த சவுண்ட் விடுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். இந்த வீட்ல எனக்கும் ரைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க பண்ற அராஜகத்தெல்லாம் மத்தவங்க இங்க பொறுத்துக்கிட்டாலும், ஏன் நந்தினி அக்காவே பொறுத்துக்கிட்டா கூட நான் கேட்பேன். என்னை கடந்து நீங்க போகவே முடியாது. அப்படியா? பாத்துடலாமா? என்ன பழசெல்லாம் மறந்துருச்சா? பாத்துடலாமாடி? பாத்துடலாமா? சார் சார் வேணாம் சார், விட்டுருங்க. நீங்கள் இன்னும் ரொம்ப உயரத்துக்கு போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினச்சி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க பாட்டு கத்திக்கிட்டு போட்டோம், விட்டுருங்க. கிளப்பில் இருந்து கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. மெம்பர்ஷிப்பை உங்கள் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு வர சொல்கிறாங்க. வாங்க சார், முதல்ல அதை பார்க்கலாம். இன்னும் 2 நாள் தாங்க மாட்டேன். இருயா. நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அப்புறம் போ. எப்படி உங்க அண்ணனை ஏமாத்தி எங்க எல்லாரையும் சீட் பண்ணி இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்க. யார் நீ? எடுறிக்கையா? கதிரு கையெடு. தம்பி பொண்டாட்டிடா இவ, கையெடுறா நீ. ஏய், யார் முதல்ல பிடிச்சிருக்கா? முதல்ல அவளை கையெடுக்க சொல்லு. தம்பி கையெடு. முதல்ல அவளை எடுக்க சொல்லு. ஜனனி கையெடு. ஜனனி நீ கையெடு, விடு. என்ன? என்னடே? டேரே, தம்பி பொண்டாட்டியா போயிட்டேன்னு பாக்குறேன். அதான் இதோட விடுறேன். இல்ல உன் கழுத்து அப்படியே திருகி போட்டு போயிட்டே இருப்பேன். டேரே, உன்னையும் அவனையும் நான் தூக்கி எறியலன்னா ஆம்பளே இல்லடி. பாரு, 2 பேரையும் அட்ரஸ் இல்லாம ஆக்குறேன். ஏற்கனவே அவன் அட்ரஸ் இல்லாம தான் இருக்கான். கதிர் நில்லு. கதிர் நில்லுன்னு சொல்றேன்ல, பதில் சொல்லிட்டு போ. கதிர் என்ன நினைச்சிட்டு இருக்க? முடியாது, பதில் சொல்லு. எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ மட்டும் சந்தோஷமா இருக்கியா? கதிரு என்னது இது? கையெல்லாம் ஓங்கிக்கிட்டு பதில் சொல்ல முடியல, என்ன கை நீட்டிட்டு இருக்க? பயந்துருவேன் நினைச்சியா? இல்ல கதிர், பதில் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஓ இஷ்டத்துக்கு எல்லாம் ஆடுவியா? சொல்லியா? சொல்லு. ஏய் கதிரு, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். கேள்வி கேட்டது பயந்துட்டியா கதிர்?
ரிலாக்ஸ் ஜனனி, ரிலாக்ஸ். எல்லாத்துக்கும் அவன் பதில் சொல்லித்தான் ஆகணும். மேடம் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு போங்க மேடம். மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்லையா? ஏம்மா பெரியம்மா, நீங்களும் நர்சம்மா தானே? அந்த டாக்டர் வந்து பேசினப்போ அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போவே என்ன ஏதுன்னு டெக்னிக்கலாக 2 வார்த்தை கேட்டுக்கலாம்ல. இங்கே வந்து என்னாச்சு மாப்பிள்ள? டேய், இங்க இருங்க, கண்டதையும் போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிறாதீங்க. உங்களுக்கு சேர வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அண்ணே இங்கே இரு, நீ எதுவும் கவலைப்படாதண்ணே. உனக்கு சேர வேண்டிய பங்கை வாங்கி தர்றது என் பொறுப்பு. இங்கே இரு, நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்குலாம் அதை சொல்லலை, புரியுதா? சத்தியமாக நான் அவனை சும்மா விட மாட்டேனே. அந்த கதிரை கொண்டு எங்கே நிப்பாட்டணுமோ அங்கே நிப்பாட்டி அவன்கிட்ட இருந்து உனக்கு சேர வேண்டியதை வாங்கி தரேன். இப்போ எதையும் யோசிக்காத, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, தைரியமாக இரு, அதுதான் முக்கியம். அண்ணா மாப்பிள்ள, நீங்க இப்படி ஏமாந்து நிக்கிறது கொடுமை தான். யாருமே உங்களை புரிஞ்சுக்காம நோகடிக்கிறாங்க. ஆனா